இந்த பகுதியையும் ஓதக்கூடாது. இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று இறைத்தூதர் சொல்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்கிறது இல்லை ஓதலாம் என்று. யாரை நீங்கள் பின்பற்ற போகிறீர்கள்? இறைத்தூதரையா இன்றைய கூட்டத்தையா? யாரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்னான்? இறைத்தூதரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்னானா? வஹாபியத்துக்காரங்களை பின்பற்றுகின்ற இறைவன் குர்ஆன்ல சொன்னானா? யாரை பின்பற்றினால் மறுமையில வெற்றி கிடைக்கும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் கிடைக்குமா? இன்றைக்கு இருக்கிற அந்த புதிதாக கிளம்பிய கூட்டத்தை பின்பற்றினால் கிடைக்குமா? யாரை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்கும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்குமா? இந்த பிதஅத்துக்காரர்களை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்குமா? யோசித்து பாருங்க. அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மாற்றமாக கூறுகிற அருகதையும் தகுதியும் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே முரண்படுறதா? அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்து போரிடுவதா? கேட்டா என்ன சொல்றது? இந்த லைஃப்கள் எல்லாத்தையும் லைஃப் ஆக்கி இருக்கிற கண்ணியத்தை குறைத்தவர்கள் தான் இவர்கள். இதையெல்லாம் வலுக்கட்டாயமாக லைஃப் ஆக்கி அல்லாஹ்வுடைய வேதம் மற்றவர்கள் எழுதின மனிதர்கள் எழுதின புத்தகங்கள் மாதிரி தான் என்று சொல்வதில் நீங்கள் அடைந்த லாபம் என்ன? அதன் மூலம் நீங்கள் அடைந்த பலன் என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் மனித எழுதிய புத்தகங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா? மற்ற புத்தகத்தை யார் வேணாலும் தொடரலாம், யார் வேணாலும் படிக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதம் அப்படித்தானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்லைங்களா? அப்படி தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதையும் மீறி எப்படி செய்றீங்க? அதனால் தாய்மார்களே, மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி செய்யறாதீங்க. ஒது இருந்தால் குர்ஆனை தொடுங்க, ஒது இல்லாட்ட ஓதலாம். அதுக்கு என்ன சட்டம்? மதுவுடைய சட்டங்கள்லாம் ஆதாரம் இருக்குங்க. எல்லாம் ஹதீஸ் ஆயத்து தான். இப்ப பாருங்க, இப்ப மதுவுடைய சட்டம் சொல்லுது ஒது இல்லையா ஓதுங்க, மனப்பாடமா இருக்கா ஓதுங்க. ஆனா ஒது இல்லாவிட்டாக்க குர்ஆனை தொடாதீங்க. ஒரு செய்தான் தொடாங்க. குளிப்பு கடமையா இருக்கிறீங்களா? மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருக்கிறாங்களா? அவங்க குர்ஆனை ஓதவும் கூடாது, தொடவும் கூடாது. இது மதுவுடைய சட்டங்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டங்கள். ஏன்னா அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ரிஉனல் குர்ஆன். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள் எல்லா கட்டங்களிலும். மாலம் யகுன் ஜுனுபன், அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் மட்டும் ஓதி காண்பிக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதுல, திர்மிதியில, அபூ தாவூதுல, இப்னு மாஜாவுல, நசாயில பதிவு செய்யப்பட்டது. இத்தனை கிதாபுல இருக்கு. அப்ப குளிப்பு கடமைக்கு ஓத மாட்டாங்க. அப்ப ஒது இல்லாம ஓதிருக்காங்கன்னு தெரியுது. அது ஒது இல்லாம ஓதலாங்கிறோம். குளிப்பு கடமை ஓதக்கூடாது. இவ்வளவு தெளிவா இருக்கின்ற போது யாரும் வேண்டுவானா ஓதலாம்னு சொன்னா குர்ஆனை மதிக்கிற முறையா இது? ஏன்னா இவங்க குர்ஆனை கிண்டல் பண்றவங்க தானே. ஃபாத்திஹா ஓதணும்னு வச்சுக்கிறோங்க, கிண்டல் பண்றது. என்ன ஃபாத்திஹா? எதுக்கெடுத்தாலும் ஃபாத்திஹாவா? வீடு திறந்தா பாத்தியா, கடை திறந்தா பாத்தியா, மையத்தை தூக்குனா பாத்தியா, மையத்தை அடக்க செஞ்சா பாத்தியா, இப்படி சொன்னோடனே சார் 4 பேர் ஆமாங்கிறது. ஏங்க பாத்தியாண்டா என்ன? இறைவனுடைய வேதத்தில் இருக்கிற 114 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்தின் பெயர் பாத்தியா. பாத்தியாவை ஓதுகிறார் என்றால் குர்ஆனை ஓதுகிறார் என்ற அர்த்தம். பாத்தியா என்று சொல்லிவிட்டு இந்த புராணத்தையும் இதிகாசத்தையும் நம்ம படிக்கிறோம். பாத்தியான்னு சொல்லிவிட்டு இந்த இங்கிலீஷ் போயமையும் தமிழ் செய்யுளையுமா படிக்கிறோம். பாத்தியான்னு சொல்லிட்டு தௌராத்தி இன்ஜினையும் நம்ம படிக்கிறோம். பாத்தியான்னு சொல்லிட்டு குர்ஆனையில ஓதுறோம். அப்ப போய் நீங்க பாத்தியா பார்த்து கிண்டல் பண்ணலாமா? பாத்தியாங்கிறது ஒரு சூரானுடைய பேர்ல இறைவனுடைய வேதத்தை கிண்டல் செய்தால் அது படைத்த இறைவனையை கிண்டல் செய்வதாகத்தானே அர்த்தம். மனிதர்களை கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க. பாத்தியா பாத்தியாண்டோன்னு ஏதோ நம்மளை கிண்டல் பண்ண நினைக்காதீங்க. அல்லாஹ் கிண்டல் பண்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு பெயர் அது, அல்லாஹ்வுடைய வேதத்துடைய சூறாவுக்கு பெயர் அது. சரி, இப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் போய் கேட்கறாங்க? அப்பதான் சீக்கிரமா எடுபடும் சில பேர். ஆமா, என்ன பாத்தியா பாத்தியாங்கிறாங்களே அப்படிங்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா குர்ஆன் வரதான் தெரியும். அப்படி சொல்ல மாட்டாங்க. நாகரிகமா சொல்றது எடுபடாது. பாத்தியா ஓதுனா குர்ஆனை ஓதுகிறார். இவன் நாகரிகமா சொல்லட்டுமே, எனக்கு வீடு திறந்தா குர்ஆன் ஓதுறீங்க, கடை திறந்தா குர்ஆன் ஓதுறீங்க, மைத்து தூக்குனா குர்ஆன் ஓதுறீங்க, மைத்து அடக்க செஞ்சா குர்ஆன் ஓதுறீங்க. கேட்கிறான்னு சொல்லுவான், ஏன் நல்ல தானே செய்யறோம் போயன்றோம், என் குர்ஆன் நல்ல தானே. அதனால அப்படி சொல்லாம பாத்தியா பாத்தியாங்கிறது. இந்த கிண்டல் பண்ணா என்ன ஆகும்? இப்போ தொழுகைக்கு வர்றோம், லொஹர் தொழுவோன்னு வச்சுருங்க. 4 ரக்காத்து. முதல் ரக்காத்து என்ன வரும்? அல்ஹம்து சொல்லாதான் ஓதுறோம். 2ஆம் ரக்காத்துல அதுதான், 3ஆம் ரக்காத்துல 4 ரக்காத்து அதான் ஓதுறோம். ஒரு ஆள் அங்கேருந்து வந்தான் தொழுவுறீங்க. சரி, அது என்ன 1ஆம் ரக்காத்துல பாத்தியா, 2ஆம் ரக்காத்துல பாத்தியா, 3ஆம் ரக்காத்துல பாத்தியா, 4ஆம் ரக்காத்துல பாத்தியா? எனக்கு தொழிலுக்கு வெளியே தான் பாத்தியாவா ஒதுக்கிட்டு தொழிலே போய் பாத்தியாவா அப்படின்னா இப்படி அறிவு சார்ந்த கேள்வியா இது? இப்படி ஒருத்தன் கேட்டா அவனை என்ன நினைப்பானமோ இப்படித்தான் இந்த வஹாபிகள். இப்போ புரிஞ்சுக்கிறீங்க, கிண்டல் பண்றது. குர்ஆனை எப்படி மதிக்கிறாங்கிறது இன்னொரு ஆதாரம் சொல்லவா? இவங்க எதுக்குதான் கிண்டல் பண்ண உடனே இந்த முன்னால இருந்த டிவி ப்ரோக்ராம் ஒவ்வொரு நாளும் வரும். அதெல்லாம் இனிமே பார்க்காதீங்க நீங்க. எனக்கு ஈமானுக்கு ஆபத்து, அதுக்காக சொல்லணும். அது பார்த்து ஈமானுக்கு ஆபத்து.
அதுல வந்து எடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிதான் தொடங்காது. அப்பதான் நாங்க கேட்டோம், ஆமா நீங்க வீடு திறந்தா பாத்தியா ஒரு பிஜாத்து, கடை திறந்தா பாத்தியா ஒரு பிஜாத்து, டிவி ப்ரோக்ராம் திறந்தா பாத்தியா ஒரு சுண்ணத்தான்னு கேட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப ஓதுறது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும் போடுறது இல்லை. இப்படி கேட்க ஆரம்பிச்சு நிப்பாட்டி விட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா ஓதுறாங்க, சப்பீஸ் ரப்பிக்கல் ஆலா வந்துட்டு இருக்கு. இதுல என்ன கொடுமை தெரியுமில, சப்பீஸ் ரப்பிக்கல் ஆலா அல்லது ஹலக ஃபஸவ்வா, சக்தி மசாலா. என்னடா இது சக்தி மசாலா எங்க இருக்குறாங்க? அந்த சூறால சக்தி மசாலா இல்ல, ஆனா வருது. என்னன்னு பார்த்தா சக்தி மசாலா விளம்பரம். நான் கேட்கிறேன், உங்களை யாருக்கு ஓத சொன்னது இந்த வசனத்தை எல்லாம்? ஓதுனா ஒழுங்கா ஒரு சபீசம் ஆரம்பிச்சேதா முடிக்கணும் அந்த மத்தியாசத்தை. ஏன்னா 2 வசனம் வந்திருக்கு, சக்தி மசாலா கொண்டு வந்தீங்க. ஒரு ஆள் தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே வந்தான்னு வைங்க, அவன்கிட்ட போய் சபீசமா ஓதலான்னு சொன்னா அல்லது ஹலக ஃபஸவ்வா சக்தி மசாலா தான் ஓதுவான். ஏன்னா டெய்லி அவன் அப்படிதான் பாக்குறான், அவன் காலை அப்படிதான் விழுது. என்ன கொடுமை பாருங்க. இவங்க யாரு அந்த டிவி போறாங்கன்னா ஓதி சொன்னது? குர்ஆனுடைய வசனத்தை இவங்க மதிக்கிற லட்சணம் தாங்க. இப்ப புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க தான் குர்ஆனை பின்பற்றாங்க. இளைஞர்களை யோசியுங்க. ஏனென்றால் நாங்கள் மட்டும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை, என் சமூகம் சார்ந்த இளைஞர்களும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால்தான் இது சொல்றோம். நாங்கள் மட்டும் சொர்க்கத்திற்கு போய்விட்டால் போதும் என்ற சுயநலம் எங்களுக்கு இல்லை. என் சமூகம் சார்ந்த இளைஞர்களும் சொர்க்கம் புக வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால் இந்த விளக்கம் கொடுக்கிறோம். யார் போனா எப்படி என்ன நம்ம வெற்றி பெற்றா சந்தா நினைச்சிருந்தா இந்த விளக்கம் நான் கொடுக்க மாட்டோம். எல்லோரும் வெற்றி பெறணும், எல்லோரும் சொர்க்கம் போகணும் வாங்க, அதனால விளக்கத்தை கொடுக்கிறோம். குர்ஆனுடைய அந்த வசனத்தை, இரவு வேதத்தை எப்படியெல்லாம் இவர்கள் சீரழிக்கிறார்கள். குர்ஆனை பின்பற்ற லட்சணமா இது? யோசிங்க. நாம் எப்படி புனிதப்படுத்துகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் ஹஜாத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய உடலை இந்த மண் தீண்டாது. ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ் நபி என்றைக்கும் ஹஜாத்துடன் இருக்கிறார்கள், இறைவனால் ரிஸ்க் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய உடலை இறைவன் இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான். இப்னு மாஜாவுடைய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அப்படி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டம் என்ன சொல்லுது? எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எதை புரியாம அப்படி புரியவில்லை. கருத்து பிழை ஏற்படலாமா? எழுத்து பிழை ஏற்படலாம், நம்ம திருத்தி கொடுத்துடலாம். கருத்து பிழை ஏற்படலாமா? ஒரு கிளாஸுக்குள்ள ஆசிரியர் போறாரு, 2 ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா உங்களுக்கு மத்தியில தகராறுன்றாரு. அவன் சொன்னா தகராறு தான் சார் எங்களுக்கு மத்தியில தகராறுன்னா. என்னடா சொல்றீங்க? இல்ல தகராறுல இருக்கிறாரா சின்ன ராவா பெரிய ராவா, அதான் தகராறுன்னா. இவர் 2 பேருமே சமாதானப்படுத்திடலாம் நினைச்சிட்டு சொன்னாரு, இதுக்கு ஏன்டா போய் அடிச்சுக்கிறீங்க? சின்ன தகராறா இருந்தா சின்ன ரா, பெரிய தகராறா இருந்தா பெரிய ராண்டா. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான், அப்படின்னா சுமாரான தகராறா இருந்தா எந்த ராசாக மாத்திக்கிட்டாரு. என்ன இது எழுத்து பிழை, கட்டுரை எழுத சொன்னாரு. எல்லாம் என்னங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காமிச்சான், அதுல 4 சொல்லி நானா போட்டிருந்தான். அவனை கூப்பிட்டாங்க வாடாண்டு. 2 சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம், 3 சொல்லி நானாவும் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னடா நீ 4 சொல்லி நானாவை போட்டிருக்க? அதுக்கு அவன் கேட்கறான், ஏன் சார் தமிழ் வளரவே கூடாது அப்படிங்கிறான். இந்த ரவுண்டா போட்டு தமிழை வளர்த்துலாம் முடிவு வந்துட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்து பிரிச்சிடலாம், கருத்துப்பிழை ஏற்படலாமா? அதுதானே இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எல்லாம் மையத்தான். மையத்தானா ஒண்ணு இல்ல, ஹயாத் இல்ல. நம்ம சொல்றதெல்லாம் ஒண்ணும் கேட்காதான். இதுக்கு என்ன ஆதாரம் கேளுங்க? மையத்து கேட்கும் நம்மிடம் ஆதாரம் இருக்கிறது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத். எந்த கொள்கை வேணுமா ஆதாரம் காட்டுவோம். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆதாரம் கேளுங்க, ஆதாரமே இருக்காது. மையத்து கேட்கும் ஆதாரம் காட்டுவாங்க. இன்னஹு லயஸ்மஉ கல்அன் ஆலிஹிம். ஒரு மையத்தை அடக்க செஞ்சுட்டு நீங்க திரும்பி வரும்போது